சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெட்ரோல்லாம் பார்த்து சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. நெறைய இடத்துக்கு போகாதீங்கன்ற மாரி தான் சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் சும்மா எப்படி போகிறது பார்க்குறீங்க? கிடையாது. ஆனால் 4 பேராக போனால் காரு, இல்லைன்னா டூ வீலர். அது மைலேஜ் வர வண்டி தான். மற்றபடி இந்த ஆக்டிவா இதெல்லாம் கிடையாது. ஓகே. நாங்களாம் சிக்கனமாக பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் கூட்டாதான் தான் நான் வருவேன், இல்லைன்னா உட்காந்து கிடப்போம். நாங்கள் சிக்கனம் பெரிய பெரிய கொஞ்சம் வசதியான ஆளுங்களாம் அவங்க வெட்டியாகவே ஓட்டலாம். அதை மாதிரி ஆளும் இருக்குது. அதான் சொல்ல முடியும். இருக்காரு. அவர் எதை 50 நோக்கி வண்டியில சொல்றாரு போறாரு. அவங்க மினிஸ்டர்லாம் வந்து 50 வண்டியில போறாங்க. மக்கள்லாம் வந்து நடந்து போகணும், சைக்கிளில் போகணும் எதிர்பார்க்குறாரு. தப்புங்க அது. கேப்பபிலிட்டி இல்லைல்ல. அதோட அவுட்கம் தான் இது எல்லாமே. இல்லை அப்படி இருக்காது. அதுதான் கேரளாவில் ஏதோ போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் டீசல், இவ்வளோ தான் பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வராத வரைக்கும் நமக்கு பரவாயில்ல. ஆனால் கேஸ் ரேட்டு தான் டபுளாக ஏறின மாதிரி இருக்குது. எல்பிஜி கேஸ் ஆட்டோது 60 ரூபா இருந்தது, இப்போ 90 ரூபா, ஒரு சில இடத்துல 100 ரூபா. ஆனால் எங்களுக்கு வர ரேட் எல்லாமே அதே ரேட்டு தான் வருது. ஸோ அப்படின்னும்போது என்ன எப்படி இதை டீல் பண்ண போகிறேன்னே புரியல. இல்லை, அது டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம எப்படி உள்வாங்கணும்னா, அது ரொம்ப டிமாண்ட், இது ரொம்ப ஷார்ட்டேஜில் இருக்குது, அவ்வளோதான். நமக்கு இப்போ அந்த போருக்கு முடிவுக்கு வந்தால் தான் நம்ம அது போக முடியும். மேக்ஸிமம் அவர் சொல்கிற ஐடியாலஜி கரெக்டு. நம்ம கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டிமாண்ட் குறையும் நமக்கு. இன்னும் போக போக ஏறும்னு வேற சொல்றாங்க. ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? ஏறும் ஏறியும் தானே இருக்குது. எதுவும் விலைவாசி கம்மியாக மாட்டேங்குது. ஏறினது குறைவாக இருக்குது. கண்டிப்பாக ஏறது தான் செய்யும். தலைமை ஒரு வீட்டுக்கு 4 வண்டிக்குது. கார்லேருந்து, டூ வீலர்லேருந்து, சுசி, அது எல்லா வண்டியும் இருக்குது. அதனால பெரும்பாலும் சவாரியே ஆகலை. அவங்களே எடுத்துக்கிறாங்க, சொந்தமாக வண்டிகள் எடுத்து அவங்களே ஓட்டிக்கிறாங்க. ஏறுங்க, இன்னும் ஏறும். டாலர் விலை ஏறிட்டே போகுது. கேப்பபிள் இல்லாத பிரைம் மினிஸ்டர் இருந்துச்சுன்னா நாடு இப்படி சஃபர் ஆகும். இது வந்து ஆச்சரியம்லாம் கிடையாது, எதிர்பார்த்த ஒன்று தான். எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? போவுங்க, இன்னொரு 10 ரூபாய் மேலே ஏறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளோ சீக்கிரம் ஈரான் வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அது முடிஞ்சாதான் இதுக்கான ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது முடியாத வரையும் ப்ரைஸ் கம்மியாக வாய்ப்பே இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு புரியல. கஷ்டமாக தான் இருக்குது.